அந்த ஞானத்தை பற்றி பேசலை. கர்த்தருக்கு மட்டும் பயந்து தீமையை விட்டு விலகி அவரை நேசிச்சிங்கன்னா உண்மையா இது தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு இது பெற்றோர் மூலியமா உண்டாகிற அன்பு கிடையாது, உங்கள் அனுபவத்திலேருந்து வர அன்பு கிடையாது. நீங்கள் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சிங்க, டாக்டரேட்லாம் பண்ணீங்க, அதனால் வரக்கூடிய அந்த புத்தியும் ஞானமும் அது கிடையவே கிடையாது. இது தெய்வீக, அவர்கிட்ட ஸ்பெஷலாக வரக்கூடிய ஞானம். ஆமென். இது வாழ்க்கைக்கு உதவும். இது வாழ்க்கைக்கு இந்த ஞானம் என்னன்னா, எங்கு பேசணும் எங்கு பேசக்கூடாது, இதுதான் ஞானம். என்னது? இந்த இடத்துல அமைதியாகணும்னா அமைதியாகணும், இந்த இடத்துல பேசணும்னா பேசணும். அதுக்கு ஒரு ஞானம். பேசக்கூடாத இடத்துல பேசினா என்ன ஆகிடும்? பிரச்சனை. எதை பேசணுமோ அதான் பேசணும், எதை பேசக்கூடாதா பேசக்கூடாது. எதை சிந்திக்கணுமோ அதான் சிந்திக்கணும். எல்லாம் ஏன் மனம்னு சொல்லிட்டு எதை வேணா சிந்திப்பீங்களா? எதை சிந்திக்கணும் அதான் சிந்திக்கணும். வசனத்துக்கு ஒத்து தான் சிந்திக்கணும். வசனத்துக்கு ஒவ்வாத காரியங்களை சிந்திக்க, எதை செய்யணுமோ அதான் செய்யணும். வசனத்துக்கு உட்பட்ட காரியங்களை செய்யணும். வசனத்துக்கு விடாத தேவையில்லாத காரியங்களை விட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்கக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது. இதுதான் இந்த ஞானத்தில் நீங்கள் பெருக 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 இந்த ஞானம் உங்களுக்கு இதெல்லாம் போதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே சாலமோன் மாதிரி எனக்கு ஞானத்தை கொடு. பைபிள் சொல்லு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? தேவனிடத்தில் கேட்க கடவன், தேவன் அவனுக்கு என்ன பண்ணுவாரா? சம்பூர்ணமாக கொடுப்பாரான். டெய்லி ஞானம் கேட்கணும், டெய்லி கேட்கணும். காலையில் எழுந்துச்சு, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஞானத்தினால் நிரப்பும். ஜெபிச்சும் பண்ணிக்கலாம், இல்லை வாயை திறந்து சொல்லலாம், கிறிஸ்து என்னுடைய ஞானமாக இருக்கிறார். சொல்லுங்கள், கிறிஸ்து என்னுடைய ஞானமாக இருக்கிறார். சொல்லுங்கள், கிறிஸ்து என்னுடைய ஞானமாக இருக்கிறார். டெய்லி ஞானத்தை கேளுங்க. நீதிமொழியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானம் வந்தாலே என்ன வருமா? வலதுகையில் தீர்க்காயுசு, இடதுகையில் செல்வமும் கனம் வரும். ஞானம் நீ இச்சிக்கத்தக்க எல்லாத்த காட்டிலும் ஸ்பெஷல் ஞானம் தான். நீங்கள் விரும்புறீங்க பற்றி எனக்கு இது வேணும் அது வேணும், நீங்கள் விரும்புகிற எல்லா காரியத்திலும் ரொம்ப விலையேறப்பட்டதுன்னா ஞானம். ஞானம் இருந்தாலே செல்வம் வந்துடும், ஞானம் இருந்தாலே ஜனங்க வந்துடுவாங்க, ஞானம் இருந்தாலே தீர்க்காயுசு வந்துடும். ஞானம் ரொம்ப ரொம்ப டெய்லி ஜெபம் பண்ணணும். டெய்லி சாலமோன் கேட்குறான் பாரு, ராஜாவா அவனை ஆக்கின பிறகு அவன் கேட்குறான், இவ்வளோ ஜனங்கள்லாம் கொடுத்துட்டீங்க, இவங்க ஜனங்களை சரியாக நடத்தணும், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். தேவன் சொல்கிறாரு, இந்த ஜெப விண்ணப்பம் உகந்ததாக இருக்குதுன்றார். ஆமென். எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்களோ ஆமென் சொல்லுங்கள். அப்போது அந்த கர்த்தருக்கு அந்த பயப்படும் போது ஞானம் கிடைக்கும். இன்னொன்று, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதான், அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாமா. வாசிங்க போகலாம், நீதிமொழியில் இருக்கும் பாருங்கள். நீதிமொழிகளே 14:26 வாசிங்க. 14:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட பயப்பட ரெண்டாவது பிளஸிங் என்ன கிடைக்கும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாயினே இருக்கும். என்னது? ஜீவன், கர்த்தருடைய ஜீவன் உங்கள் மனதில் சரீரத்தில் உள்ளத்தில் ஜீவன் பெருகி கொண்டே இருக்கும். மரணத்துக்கு தப்பலாம். அல்லேலூயா. காலத்துக்கு முன்னாடி சாவக்கூடாது. 50 சாவுறது, 40 சாவுறது, 60 சாவுறது, 20 சாவுது, அது கர்த்தருடைய சித்தமே. நம்ம தீர்க்காயுசோடு வாழணும். அதுக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆபிரகாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு? 175. ஈசாக்கு 180. யாக்கோபு 146. யோசேப்பு, மோசே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. இதை என்ன பண்ணலாம் இதை வாசிக்கணும். இந்த 180 வாசிக்கணும். ஆண்டவரே 180 ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்னையா அப்படி வைங்க ஆண்டவரே. 175 ஸ்தோத்திரம், இதை வைங்க ஆண்டவரே. 120 ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும். எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னா ஃப்ரெண்டு நான் தரேன். பைபிளில் ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக்கு இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் அதை வாசிங்க. ஆண்டவரே இந்த ஆபிரகாம் போல என்னையும் ஆக்குங்க, ஈசாக்கு போல என்ன ஆக்குங்க, யாக்கோபு போல என்ன ஆக்குங்க, யோசேப் போல என்ன ஆக்குங்க. இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டா? இதை தான் தியானம் பண்ணணும். தேவையில்லாத ஃப்ரெண்டெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் வாழ்க்கை, கோச்சிக்காதீங்க, உருப்படும்.
தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் நல்லது. 24 மணி நேரம் செல்ஃபோனே வச்சு பார்த்துருந்தா ஒன்றும் நடக்காது. டிவி முன்னாடியும் செல்ஃபோன் முன்னாடியும் இருந்தால் ஒன்றும், நீங்கள் அதோட டைப் பண்ணி பார்ப்பீங்க செல்ஃபோனோடு, அது உங்களோடு ஒட்டாது. ஏன் சொல்லுங்கள்? உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனுக்குனால நீங்கள் எவ்வளோ நாள் தான் டிவியில் போனீங்கன்னா அது உங்களோட ஒட்டாது, அது விலகினே போவோம். அதை புரியாமல் திருப்பி நம்ம போயினே இருப்போம். டிவிலையும் செல்ஃபோன்லையும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள், பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், ஒரு பாட்டை கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆமேன். எதுவுமே புரியுது? உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதுங்க. அதை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானோ அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. எதுவுமே புரியுது? ஆமாம், எல்லாம் மரணத்துக்கு தப்பலான்னா அது கொண்டு வர மரணத்தினால் வரக்கூடிய எல்லா வியாதி நோய் எல்லாத்துக்குமே தப்பிடலாம். ஹல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதம் சொல்கிறேன் பாருங்க. 14:26 வாசிங்க. அதுலேயே கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நான் சொல்லுதான் சொல்லணும். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உண்டு. முதல் ஆசீர்வாதம் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயந்தா ஞானம் கிடைக்கும். அது வந்து கல்லூரியினால கிடைக்கிற ஞானம் கிடையாது, அது தெய்வீக. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயப்படும் போது உங்களுக்கு தீர்க்காயுசு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தீர்க்காயுசு கிடைக்கும். சரிங்களா? மூணாவது நாள் கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன கிடைக்கும்? திட நம்பிக்கை. ஸ்ட்ராங் ஃபெய்த். என்னதுங்க? என்ன ஃபெய்த்துங்க? ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணுமா? நம்ம ஃபெய்த்தில் என்ன ஆகிடுது? இன்றைக்கி நல்லா இருக்குது. திங்கக்கிழமை ஒரு குழுவிலேருந்து ஒரு ஃபோன் அடித்தானா ஆடுது. வீட்டுக்காரர் 2 திட்டினார்னா புஷ்ஷுன்னு உடஞ்சி. இல்லை மனைவி எதாவது சொன்னணும் வீட்டுக்கே வருது. இல்லை நிறைய பேர் நைட்டு 12 மணிக்கு வருது, 11 மணிக்கு வருது. என்ன பண்ணுது? அவங்க நம்பிக்கை என்ன பண்ணுது? ஆட்டம் காணுது. ஒரு பிரச்சனை ஆட்டம் காணுது. ஆனால் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்குன்னா திட நம்பிக்கை. சொல்லுங்கள். திட நம்பிக்கை. ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆமென். தானியலுக்கு இருந்துச்சா? எங்கே போட்டாங்க தானியலை? தூக்கி சிங்க கபில போடுறாங்க. அவன் ஃபெய்த்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அது ரிப்போர்ட் சிங்க கபியில் போட போகிற சொல்லிட்டு ஒரு சட்டமே இயற்றப்பட்டாலும் அவன் தன் 3 வேளையும் அதை அறிந்த போதும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இட்டு அறிந்த போதிலும் 3 வேளையிலும் தவறாமல் ஜெபம் பண்ணுறாங்களாம். அந்த சட்டம் இப்படி வந்து நீ செய்யலைன்னா 30 நாள் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. நீ அப்படி வந்து ராஜா வணங்காமல் வேறு எதனா பண்ணனா, வேறு எதனா வணங்கினா உன்னை சிங்க கபியில் போடுன்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றப்பட்ட போதும், தண்டனை என்னன்னு தெரிஞ்ச போதும் தன் 3 வேளையிலும் தவறாமல் ஜெபம் பண்ணணும். ஆமென். அவனுடைய விசுவாசம் அந்த சட்டத்தெல்லாம் தகர்த்து போடுது. பார்த்துக்கலாம். பைபிள் சொல்லுது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் ஆணுகள். கவனிக்கிறீங்க? எத்தனை புரியுது? இதுதான் ஸ்ட்ராங் ஃபெய்த். ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணுமா? காற்று அடிச்சோம், கடல் கொந்தளிச்சோம், சீசர்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். அது ஸ்ட்ராங் ஃபெய்த்து கிடையாது. ஏசுநாதர் என்ன இருப்பார்? அதுதான் ஸ்ட்ராங் ஃபெய்த்து. கையை தட்டும் அவருக்கு. அவருக்கு என்ன சொன்னார்? ஏன் இப்படி பயப்படுறீங்க? அமைதியார். அதுதான் ஸ்ட்ராங் ஃபெய்த். ஏன்ச்சு யாருன்னா மனைவி கத்துனாங்கன்னா, வீட்டுக்காரர் வீட்டு கத்துனாருன்னா ஊ இப்படி இருக்கு. என்ன பண்ண போகிறோம்? 30 தேதி ஆச்சு. என்ன பண்ணுது? ஆனால் அமைதியார். நம்ம படகுல அவர் இருக்கிறார். இந்த படகு ஜோரா அக்கறைக்கு போவோம். அது அக்கறைக்கு போவோம். எல்லா வேலையும் முடிப்போம். என்ன பிளான் பண்ணமோ நடக்கும். என்ன ஜெபிச்சமோ கிடைக்கும். என்ன விசுவாசமோ நடக்கும். காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்கிறதுனால நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. சில காரியம் தாமதமாகறதுனால நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அமைதியார். ஷட் அப். ஆண்டவர் என்ன தான் சொன்னார்? சுற்றி வரும்போது சொன்னார், எரிகோ சுற்றி அமைதியார், எவனோ வாய் திறந்து பேசாத. நான் சொல்லும் போது ஆர்ப்பரின்னு அப்போ அலங்க விடி. வாயை மூணு. சில நேரத்தில் வாயை மூணுனாலே ஆசீர்வாதம் வந்துடும். அமைதியாகணும். பிரச்சனை காற்று அடிக்குதா, கடல் கொந்தளிக்குதா, எரிக்கோ பெருசாகுதா, வாயை மூடு. அது அவருக்கு சில்லற விஷயம். இது அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் வரணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென்.
பயப்படுதான் என்னது நான் சொன்னேன்ல, அன்பு. அன்பு. அவர் எவ்வளோ அன்பு கூறுறார், அதை நினச்சி தியானம் பண்ணியேக்கணும். இப்போ எல்லாருக்கும் போடணும் பிரியாணி சாப்பிடுவீங்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீன் குழம்பு எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் அவர் கொடுக்குற ஈவு. சாப்பிடும் போதே நினைக்கணும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங் ஃபெய்த் வரும். ஆமென். புரியுதுங்களா? ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் குறித்து எத்தனை வயசில் குழந்தை பறிச்சு அவனுக்கு? சரீரம் செத்து போனதையும், சாரால் கர்ப்பம் செத்து போனதையும், தனக்கு 100 வயசானதையும், மனைவிக்கு 90 வயசானதையும் என்னாது இருந்தானாம். ஆண்டவர் பிள்ளை கொடுப்பன்ட்டாரு. ஆனால் பாடி கண்டிஷன் வேற மாதிரி, 2 பேருக்கு வேற மாதிரி இருக்குது. ஏஜும் ஆயிடுச்சு, பிள்ளை பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறே இல்லையா. என்னதுங்க? சாத்தியமே இல்லை. இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் தேவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். எல்லா பெண்ணுக்கும் எல்லா ஆணுக்கும் இயற்கையாக ஆற்றல் இருக்குது. அது அவனுக்கு இல்லவே இல்லை. இல்லவே இல்லைனாலும் தேவன் சொல்லிட்டார் பிள்ளை கொடுப்பான்ட்டாரு. அவன் என்ன பண்ணான்னா அந்த வசனத்து மேலே அவ்வளோ சார்ந்து இருந்தாலும் அவன் சந்தேகப்படவே இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான். அதை சொல்லுது, அவன் விசுவாசத்தில் வல்லவனான. சூழ்நிலையை பார்க்கல. அந்த மாதிரி ஃபெய்த் வரணும்னா கர்த்தரை தியானம் பண்ணணும். கர்த்தரை தியானம். அவருக்கு பயப்படுற பயம், தீமையை விட்டு வேணாம், லஞ்சமா வேணாம், ஏமாத்துற பணமா வேணாம், இது வேணாம், இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அவர் இருக்கார். ஆமென். தீமையை விட்டு விலகணும். நான் செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன், இப்படி சிந்திக்க மாட்டேன், பிரச்சனைக்கு போக மாட்டேன், நோ. அப்போ தான் ஃபெய்த் வளரும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படும் போது திட நம்பிக்கை உண்டு. இன்னொன்று வசனம் வாசித்து முடிச்சிருவோம், இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுறதுனால இன்னொரு ஒரு ஆசீர்வாதம். 115 சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இன்னொன்று, கர்த்தருக்கு பயந்தானா பிளெஸ்ஸிங் வரும். கர்த்தருக்கு பயப்பட உங்கள் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் வந்து எல்லாம் கரங்களை தட்டுவோம். ஆமென். பிளெஸ்ஸிங்காக நீங்கள் தேடி ஓட வேணாம், அது வந்துனே இருக்கும். நீங்கள் அவருக்கு பயப்பட இதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் வேணாம், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க, இந்த ரூட்டில் போக மாட்டேங்க, என் ரூட்டில் அவர் ரூட்டில் தாங்க போவேன், இந்த ரூட்டில் போக மாட்டேங்க. அப்படி நீங்கள் விலகி அவரை நேசித்து, அவர் என்ன நேசிக்கிறார், தேங்க்யூ ஜீசஸ், அவர் நினச்சி அவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா பிளஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துனே இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா? எத்தனை வயசில் ஆசீர்வதிச்சாங்க? அவன் முதிர் வயதான பிறகு 24:1 சொல்லுது. அவன் முதிர் வயதிலையும் கர்த்தர் அவனை சகல வயசாச்சா சொல்கிறாங்களே, வயசாச்சுங்க, என் புள்ள கண்டுக்க மாட்டுறாங்க, என் பொண்ணு கண்டுக்க மாட்டுதுங்க, என் மருமக கண்டுக்க மாட்டுதுங்க, யாரும் அவர் கண்டுருக்கிறார். ஆபிரகாம் வயசான பிறகும் வயது முதிர்ந்தவனானா தேவன் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். வயசானவங்கள பைபிளை எப்படி ஆசீர்வதிச்சுக்கிறான் நீங்கள் பாருங்கள். அண்ணாவில் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்கள். ஒரு அம்மா 84 வயசில் இருந்தது தேவாலயத்தில், வயசாயிடுச்சு. அவங்க கையில் தான் கிறிஸ்து வரார். கிறிஸ்து அவங்க கையில் தூக்குறாங்க. வயசாயிடுச்சுங்க. கிறிஸ்துவை பற்றி 84 வயசில் 87 கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? புகழ்ந்து பேசுகிறாங்க. வயசாயிடுச்சு நினைக்கவே கூடாது. அவருக்கு பயந்தா வயசானாலும் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் நடக்கும். அவர் செய்யலை, இவர் செய்யலை, புள்ள செய்யலை, பொண்ணு செய்யலை, மருமக செய்யலை. கர்த்தருக்கு பயந்தா பெரியோரையும் சிறியோரையும் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரா? ஆமாம். அவன் வர விருத்தி அடைந்து மகாபுரம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண அப்படியே உள்ளே வாங்கணும். அது வாசித்து போகக்கூடாது, அது உள்வாங்கணும். சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி, பிரியாணி சிக்கன் 65 உள்ளே போகிற மாதிரி அந்த வசனத்தை நானும் வர விருத்தி அடைவேன். மகாபெரிய ஈசாக்கின் தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், எனக்கும் ரெகபோத்து உண்டாகும். அப்படியே அதை வந்து உள்ளே வாங்கணும். வாசிக்கதோடு சரி, உள்ளே வாங்கணும். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை போல் என்னையும், யாக்கோபை போல் என்ன ஆசீர்வதிப்பார். யோசேப் எங்கே கொண்டாரு? அதிபதியாக மாற்றினார்ல எகிப்துக்கு. அந்த மாதிரி என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தாவீது ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணார்? அரசனா என்னையும் தேவன் இந்த சமுதாயத்தில் உயர்த்துவார். அப்போ அவர் பிளஸ்ஸிங் எல்லாம் என்ன பண்ணோம்?
அதெல்லாம் உட்கொள்ளும். என்னையும் இப்படி ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயந்தீங்கன்னா இந்த blessing எல்லாமே வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 128 எடுத்துப்போம். அப்போது அவருக்கு பயப்படுற போது உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம், 4 ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லுங்கள்? அதெல்லாம் இதில் 2ஆம் வசனத்தில் இருந்தது. கர்த்தருக்கு பயந்தா ஒன்று ஞானம் கிடைக்கும், இன்னொன்று தீர்க்காயுசு, 3 திட நம்பிக்கை, 4 பிளஸ்ஸிங். அதோட கூட நீங்கள் 2லேருந்து போடணும். நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். உன் மனைவி எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டேன். மனைவி கனி கொடுக்குற மாதிரி ஃப்ரூட் வரும். பிள்ளைகள் ஒளிவு முறை கண்டு கீழ்ப்படிவாங்க. உன் கை பிரயாசம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், சம்பளம் உயரும். சரிங்களா? சம்பளம் உயரும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், தீர்க்காயுசோடு இருப்ப, தெய்வீக பாதுகாப்பு இருக்கும். இப்படி கர்த்தருக்கு பயப்படும் போது இதெல்லாம் பிளஸ்ஸிங் நிறையா. நீங்கள் வீட்டில் போய் அப்படியே தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி உள்வாங்குங்க. உள்வாங்கி என்னையும் கடவுள் இப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் வழிகளில் அவர் வழிகளில் நடக்கிற எவனோ பாக்கியவான். கவனிச்சிங்களா? அவர் வழிகளில் நடக்கிற எவனோ. ஆமாம், அவர் வழி தனி வழி. யாரோ சொல்கிறாங்களே, அவர் வழி தேவனுடைய வழி தனி வழி. அந்த வழி யாராலும் வர முடியாது. அந்த வழியில் நீங்கள் போகணும். ஆமென். ஆமாம், தேவனுடைய வழி யாருன்னா சொல்கிறார், அந்த வழி நானே தான், நானே வழியும் சத்தியமும். அவரை பிடிச்சிக்கணும், இயேசுவை பிடிச்சிக்கணும். அவர் தான் ரட்சிப்பு, அவர் தான் சமாதானம், அவர் தான் சுகம். அவரை பிடிச்சிக்கணும். அப்புறம் தேவனுடைய வழி என்னென்னா அவருடைய நாமம். அவருடைய என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமம், அவருடைய நாமத்தை பிடிச்சிக்கணும். அதான் தேவனுடைய வழி. இன்னொன்று தேவனுடைய வழி என்னன்னா, தேவன் எதை காட்டுவார்னா சிலுவையை காட்டுவார். என்னது? என் வழி அதான்ப்பா, இயேசு தான், அவர் நாமந்தான், சிலுவை தான். அங்கே தான் சிலுவையில் தானே போகுது பாவம், போகுது பாவம் போய் நீதி வருது, சாபம் போய் ஆசீர்வாதம், தரித்திரம் போய் ஐஸ்வர்யம், தோல்வி போய் எல்லாம் அதுதான் காட்டுவார். நீ எங்கே எதனா என் ரூட்டு எதுவும் கேட்டால் சிலுவை தான் வரும். சிலுவையை பிடிச்சிக்க, அங்கே தொங்குற அந்த கிறிஸ்துவை பிடிச்சிக்க, அவர் பாடுகளை பிடிச்சிக்க, அவர் மரணத்தை பிடி. நிறைய பேர் இயேசுவை நேசிப்பாங்க, சிலுவையை நேசிக்க மாட்டாங்க. சிலுவையில் தான் விஷயம் இருக்குது. திருவிருத்தத்தில் சிலுவை சிந்தின ரத்தம், பாடு, மரணத்தில் தான் நமக்கு ஜீவன், பாவ மன்னிப்பெல்லாம் வருது, சுகம் எல்லாம் வருது. சிலுவையை பிடிச்சிக்கோ. இன்னொன்று தேவனுடைய வழி கிருபை. என்னது தேவனுடைய வழி? என்னது? கிருபை. எல்லாம் எப்பவுமே சொன்னான் கிருபைங்க. எப்படி இருக்கீங்க? கிருபையினால் நல்லா இருக்கேன். ஊழியம் எப்படி போகுது? கிருபையினால் போகுதுங்க. நான் இல்லை. என்னது? நான் தாங்க, நான் கிடையாது. யாரு? அவர் கிருபை. பவுல் சொல்கிறாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையில் இருக்கிறேன். எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நிறைய வேலை செய்கிறேன். பவுல் சொல்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபை காட்டிலும் நான் நிறைய பிரயாசப்படுறேன், ஆகில நான் அல்ல, தேவ கிருபையே. எப்போவுமே உங்களை பெருமையாக பேசிக்காதீங்க. கிருபைங்க. வீடு கட்டிங்களா? தேவ கிருபை. எப்படி போகுது? கிருபையினால் போகுது. நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்படி பேச தேவ கிருபை. ஆமென். இப்போ பிதா யாரை காட்டுவார்னா கிறிஸ்துவை பாரு, கிறிஸ்துவை பிடிச்சிக்கோ. என்னது? கிறிஸ்துவை பிடி, அவரை நேசி, அவர் அன்பு கூறு, அவரை பிடி, அவர் தான் ரட்சிப்பு. அவர் நாமத்தை பிடி, அவர் நாமத்தினால பிசாசை விரட்டு, நோயை விரட்டு, நாமத்தை பிடி. சிலுவையை பாரு, சிலுவையை பிடிச்சிக்கோ, கிருபையை பிடிச்சிக்கோ. அப்புறம் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவையும் வார்த்தையும் பிடிச்சிக்கோ. பிதா காட்டுற இருந்தது. அடுத்தது வேடை கொண்டு நான் வழி நடத்துவேன், என் ஆவியை கொண்டு அதை பிடிச்சிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வழிகள். தேவனுடைய வழிகள் வார்த்தை, ஆவியானவர், இதை பிடிச்சிக்கோ. ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர், நான் இந்த மகனை எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளோ அன்பு கூறுறேன், அவனுக்கு மேலே தான் என் உயிரே இருக்குது, அவனை அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும்
என் பேச்சை கேட்க மாட்றான், என் வார்த்தையை மதிக்க மாட்றான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், வருத்தப்படுறோம். அதே மாதிரி தான் தேவனும், நான் எவ்வளோ நேசிக்கிறேன், இவ்வளவாய் நேசிக்கிறேன், எவ்வளோ நேசிக்கிறேன் சொல்ல முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களை நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன். இப்போ அவ்வளோ நேசிக்கிறபடினால நம்ம எப்படி நம்ம பிள்ளை வசனத்தை நம்ம பேச்சை கேட்கல, நம்ம சொல்கிறது கீழ்ப்படியலை, நான் சொல்கிறது செய்ய மாட்டேறான், மதிக்கலைன்னா எவ்வளோ வேதனைப்படும். அதே மாதிரி தான் கர்த்தரும், என் வார்த்தையை கேளுங்க, என் வார்த்தையை கவனிங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, அதை சொல்லுவன்படி நடங்க. ஆமே, அதுதான் அன்பு. அதுதான் என்னதுங்க, நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளை அன்பு கூர்ந்து உங்கள் பேச்சை கேட்கலன்னா அது அன்பு ஏற்றுக்கலன்னு அர்த்தம். இப்போ ஊழியக்காரன் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக தேவனை அன்பு கூற வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற வார்த்தையை கேட்கும்போதே நீங்களும் நானும் என்ன பண்ணோம், ஆமாண்டவரே நானும் உண்மை என்ன பண்ணுவேன், அன்பு கூறுவேன். என் பிள்ளை என்னை மதிக்கலைன்னா, நான் அவ்வளோ அன்பு கூறுது, என் பேச்சை கேட்கலன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ அதே போல் நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆகவே இனிமேல் அந்த கஷ்டத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு செய்ய விடவே மாட்டேன். எத்தனை பேர் விளங்குதுங்க? ஆகவே இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன பண்ணார், விளக்கமாக பாச சொல்லி கொடுத்தார். ஆமே, ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான், உங்கள் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்கள் கணவர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உன்னுடைய எல்லா பிரயாசமும் நீ சாப்பிடுவ, வட்டிக்காரன் சாப்பிட மாட்டான். என்ன பண்ண மாட்டான், வட்டிக்காரன் சாப்பிட மாட்டான். கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லா தீமைக்கும், மரணத்துக்கும், எல்லா வியாதிக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தப்புலாம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கர்த்தருக்கு பயப்படும் போது நல்ல ஃபெய்த் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன பண்ணோம், ஆசீர்வாதம் நம்ம தேட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணோம், உண்டாகும். ஆகவே ஒரு தீர்மானம், நான் கர்த்தருக்கு பயப்படணும். எப்படி, அன்பு கூறணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு கூறுதுன்னா என்ன பண்ணோம், வசனத்தை கேட்டு ஆவியானவர் சொல்கிறபடி கேட்டு அதன்படி நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்கள், நாங்கள் இந்த ஒரு நாள் வசனத்தை சொல்லணும் போது எப்படி ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி போய் என்ன பண்ண, கலப்பையை பிடிச்சி எல்லாம் உழுவானோ அதே மாதிரி தான் நான் இரவு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆமேன். இந்த பசங்கள்லாம் போயிட்ட பிறகு 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆண்டவரே, கடவுளுடைய வார்த்தை சொல்ல போகிறாங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் எதனா செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன். ஏன்னா வசனம் உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு 30, 100 நீங்கள் என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும். ஆமே, நீங்கள் என்ன பண்ணங்க, பலன் கொடுக்கணும். உங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருக்குமா, நிச்சயம் பலன் கொடுப்பீங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 1 30, 60, 100 என்ன பண்ணுமா, பலன் கொடுக்கும். நீங்கள் யார், 100 நீங்கள் நல்ல நிலமா அப்படின்னு யோசனை பண்ணிக்க. நல்ல நிலமோ 100 இருக்கிறவன் வசனத்தை கேட்டு அதன்படி செய்து பாக்கியவானா என்ன பண்ணுவான், இருப்பான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடாதீங்க, ஒரு தீர்மானம் எடுக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்குங்க, நான் கர்த்தரை அன்பு கூறணும். அன்பு கூறுதுன்னா என்ன, நான் இனி தீமை சைடு என்ன பண்ணக்கூடாது, விட்டு விலகணும். தீமை சைடு என்ன பண்ண, விட்டு விலகணும். ஹல்லேலூயா. தீமை பக்கம் போகவே கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனுமாய் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே மருந்தாய், எங்களுக்கு ஆசீர்வாதமாய், எங்களுக்கு புத்தியாய், எங்களுக்கு அறிவாய், எங்களுக்கு ஞானமாய் ஆண்டவரே எங்களுக்கு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒரு திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று சொன்னபடியே இப்போது விதைக்கப்பட்ட இந்த வசனத்தை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமான நல் வார்த்தைகளாக ஆண்டவரை நீர் விளைய செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட புத்திமதிகளெல்லாம் ஏற்று அவைகளபடி செய்யத்தக்கதாக அந்த நல்ல இருதயத்தையும் அந்த கிருபையும் இந்த மக்களுக்கு நீங்கள் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உமது வசனத்தை ஆண்டவரே சொன்ன பிரசங்கியாருக்காக, ஊழியக்காருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியம் அவருடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே, அவங்க குடும்பத்தின் மேலே, அவங்களுடைய பட்டணத்தின் மேலே, அவர் திருச்சபையின் மேலே தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம்.
இந்த நாளிலே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே அவளுக்கு ஜீவனுமாய், ஆண்டவரே அப்பா மருந்தாய், ஔஷதமாய், ஆசீர்வாதமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மக்களை அவருடைய கரம் கூட இருந்து நீர் வழி நடத்தும். தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், சமாதானத்தை கற்றுத்தாரும். இன்னும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க, சாட்சியாக ஜீவிக்க, தேவனுக்கென்று எழும்ப நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உள்ளத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்படியாக, ஆவியானவரின்படி நடக்கத்தக்கதாக ஒரு கிருபையை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு